அரியலூரில் தன் வீட்டையே நூலகமாக மாற்றி போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்க தயாராகி வரும் ஆசிரியை குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். உடலுக்கு உடற்பயிற்சி போலவே வாசிப்பு என்பது நம் மனிதருக்கும் அறிவுக்குமான பயிற்சியாகும் என கூறப்படுகிறது. இவ்வாறான வாசிப்பு பழக்கத்தை நமக்கு ஏற்படுத்துவது நூலகமே. அரியலூர் மாவட்டம் திருமலபாடி கிராமத்தை சேர்ந்தவர் பேராசிரியர் ஆறுமுகம். ஓய்வு பெற்ற இவர் சங்க இலக்கியம், திருக்குறள் ஆய்வு தொடர்பான நூல்கள் என 46 புத்தகங்களை எழுதி பாவேந்தர் பதிப்பகம் சார்பில் வெளியிட்டுள்ளார். இவருக்கு ஒரு மகள் உட்பட 6 பிள்ளைகள் உள்ளனர். ஒவ்வொருவரும் தனியார் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரிந்து வருகின்றனர். பேராசிரியர் ஆறுமுகத்தின் இளைய மகள் அல்லி. இவர் கும்பகோணம் அடுத்த நாச்சியார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். பேராசிரியர் ஆறுமுகம் பேராசிரியராக பணியில் இருந்த போது ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியில் ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும் என தனது மகளுக்கு அவ்வப்போது தெரிவித்துள்ளார். தந்தையின் கனவை பூர்த்தி செய்யும் வகையில் நூலகம், போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிப்பதற்கான கூடம் என அனைத்து வசதிகளுடன் கடந்த 2 ஆண்டுகளாக ரூபாய் 70 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு நூலகத்தை திருமலபாடியில் ஆசிரியை அல்லி கட்டியுள்ளார். இதில் காப்பியங்கள், திருக்குறள், வரலாற்று நூல்கள், பொதுத் தேர்வுக்கான நூல்கள், சிறுகதைகள், தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு, பள்ளி பாடங்களுக்கான குறிப்பு புத்தகங்கள் என 70,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இங்கு மாணவர்கள் அமர்ந்து படிக்கும் வகையில் மேஜை, நாற்காலி வசதிகளும், புத்தகங்களை வீட்டிற்கு எடுத்து சென்று படிக்கும் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இணைய வசதியும் ஏற்படுத்தியுள்ளார். இது குறித்து அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லி கூறும்போது, திருமலபாடியில் பாவேந்தர் நூலகம் அப்படின்ற நூலகம் அப்பாவோட கனவு. அதை நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் எல்லாருமா சேர்ந்து இந்த கூட்டு முயற்சியில் இந்த நூலகம் வச்சுருக்கோம். 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட 7,000 புத்தகங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த நூலகத்தை அமைச்சிருக்கிறோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவங்களோட போட்டித் தேர்வு, NMMS, ட்ரஸ்ட் எக்ஸாம், அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் திறனறி தேர்வு, தமிழ் இலக்கிய திறனறி தேர்வு, இந்த மாதிரி தேர்வுகளை அவங்க எதிர்கொள்கிறதுக்கு இங்கே தேவையான புத்தகங்கள் நாங்கள் வச்சுருக்கிறோம். அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கருத்தாளர்களை வச்சு பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய பணி நிறைவுக்கு பிறகு அதை செம்மையாக செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. பயிற்சி மையமாக நாங்கள் இதை செயல்படுத்தணும் அப்படின்றதுனால போட்டித் தேர்வுகளுக்கு, அது மத்திய அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வாக இருந்தாலும், தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வாக இருந்தாலும் அதற்கான இலவச பயிற்சி மையம் இங்கே நாங்கள் வச்சு நடத்தலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.